வணக்கம்மா, உங்களுடைய பேருமா? என் பேர் செல்வி. எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம். எந்த சட்டமன்ற தொகுதி? இது தென்காசி தொகுதி. அது என்ன விருதுநகர் மாவட்டம் தென்காசி தொகுதிங்கிறீங்க? ஆமாம், வத்திராயிருப்பு தாலுகா. ஓ சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்களா? இல்லை, நான் எந்த கட்சியிலையுமே இல்லை. எந்த கட்சியிலுமே இல்லையா? ஆமாம். அப்புறம் எப்படி அதிமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னீங்க? நான் இதை எல்லாமே பார்க்குறேன், நியூஸ் பார்ப்பேன். சரி. எல்லாருமே நியூஸ் பார்க்கறதுனால வயிற்றுச்சலாக இருக்கு எனக்கு. அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யார்? ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப பிடிக்கும்? ஆமாம் ஆமாம், ஜெயலலிதா அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. ஏன்னா சிங்கப்பெண் அது. அது தனிமையாக நின்று அது கஷ்டப்பட்டு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளவு நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கு. அதை எடப்பாடி கையில் பிடுங்கி, ஓபிஎஸ்கிட்ட இருந்து எடப்பாடி கையில் பிடுங்கி கொடுக்க போய்தான் இவ்வளோ நிலைமைக்கு என்ன காரணம். 4.5 வருஷம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும். நான் முடிஞ்ச விட்டு துரோகிகளும் சேர்ந்து ஓபிஎஸ் வரட்டுன்னு அவர் என்ன செஞ்சார்? குற்றம் செஞ்சதை சொல்லணும்ல. இல்லை, ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு தான் இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் வரும். அடுத்து வர போறது பாரதிய ஜனதா தான் வரும். இவங்க இப்படி பண்ணுனாங்கன்னா பாரதிய ஜனதா தான் எதிர்கட்சியா வரும். இவர் ஆர்பி உதயகுமார் தான் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவங்கள விட பன்மடங்கு அரசியலில் உயர்ந்தவர், பச்சை தமிழர், எழுச்சி தமிழர் அப்படின்னு பல கருத்தை சொல்லியிருக்காரு அவரு. கவுண்டைங் கட்சி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. பச்சை தமிழர்னா கவுண்டைங் கட்சி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவுண்டைங் கட்சியா? இது ரெட்டாலையா உருவாக்குனது மாயத்தவர், திண்டுக்கல் மாயத்தவர் உசுறு உண்டாக்குனது. இது முழுக்க முக்குலோத்தருக்கு சொந்தமான கட்சி. இது ஒண்ணு எடப்பாடி கட்சி இல்ல, வன்னியர் முக்குலத்தோருக்கு மட்டும் கிடையாது, அனைத்து சமுதாயத்துக்கும் சொந்தமான கட்சி. அனைத்து சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டுக்கே சொந்தமான கட்சி. தமிழ்நாட்டுக்கே சொந்தமான கட்சி. மாயத்தவர் சின்ன வாங்கி கொடுத்ததுங்கிறீங்க? ஆமா ஆமா, மாயத்தவர் உசுறு உண்டாக்குனது. எம்ஜிஆர் நின்று தோத்தது. மாயத்தவர் உசுறு உண்டாக்குனது ரெட்டலை. மாயத்தவர் உசுறு உண்டாக்குன ரெட்டலை. சரி, இவர் ராஜன் செல்லப்பா சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு 6 மாசம் பொறுத்துருங்க, உங்களை கட்சியில சேர்த்துக்கிறோம். சொல்லுங்க. 6 மாசம்? ஏன் 6 மாசம் இப்பயே சேர்க்கணும்? என்னவா எடப்பாடிக்கு அவ்வளவு பயமா? இல்ல, இப்ப தேர்தல் ஆணையத்துல எனக்கு தெரியும். நான் ஓட்டு கேட்டு போயிருக்கேன், மதுரையில ஓட்டு கேட்டு போயிருக்கேன். நானு மதுரையில 68வது வார்டுக்கு நான் ஒரு வக்கீல் பொண்டாட்டிக்கு நான் ஓட்டு கேட்டு போயிருக்கேன். உள்ளாட்சி தேர்தல்ல. சரி. மாநகராட்சி தேர்தல்ல கேட்டு போயிருக்கேன். எல்லாமே ராஜன் செல்லப்பா, இது செல்லூர் ராஜு, உதயகுமார் எல்லாமே உள்ளளி பார்த்துட்டாங்க. இல்லாட்டா அப்பயும் ஜெயிச்சிருக்கோம். எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் திமுக காரையை உள்ள வச்சு ஜெயிக்கிற தொண்டர்களை எல்லாம் தூக்கி கொண்டு வேட்பாளர்லாம் தூக்கி கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. எவனாட்டுல அறிக்கை கொடுக்கல, ஒன்னும் செய்யல, போய் காப்பாத்தல. அப்ப அதிமுக என்ன வேடிக்கை பார்த்துச்சா? வேடிக்கை தான் பார்த்தாங்க, உள்ளடி தான் பார்த்தாங்க. வச்சு செய்வோம் சொன்னாப்புல ராசன் செல்வா. நாங்க மதுரைக்காரங்க வச்சு செய்வோம்ல அப்படின்னாரு. என்ன செய்வாராம்? வச்சு என்ன செஞ்சுட்டாங்கல்ல. 100 வார்டு ஜெயிக்க விடாமக்கி திமுகவுக்கு தேல்ரா தட்டிட்டாங்கல்ல. மறைமுகமா இவங்களுக்கெல்லாம் திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ராஜன் செல்லப்பா சப்போர்ட், எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட். இப்போ உங்க பகுதியில் ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் திமுக ஆட்சியில் எந்த கட்சியா இருக்கட்டுமே, எந்த கட்சியா இருந்தாலும் ஊழல் நடக்கும். அந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை ஏதாவது கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்களா? சொல்ல மாட்டேங்காங்க. அது செய்ய மாட்டேன்றாங்கல்ல, அது சுட்டி காட்ட மாட்டேன்றாங்கல்ல. மக்கள் இப்ப நேரம் பாலியல் தொல்லை நடக்குது. பொம்பளைக்கே வெளியே போக முடியல. பஸ்ல போனோம்னா பஸ் எங்கனே நிக்க மாட்டுச்சு. இலவசம்னு பஸ்ஸை விட்டுக்காங்க, காசு வாங்குறாங்க. இது சிறப்பு பேருந்துன்னு ஒரு வெள்ளப்பப்பரை ஒட்டி காசு வாங்குறாங்க. அப்புறம் என்ன இவங்க கொடுக்குறாங்க, என்ன இது பண்றாங்க? இப்ப இதெல்லாம் கண்டிச்சு ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் இவங்கெல்லாம் மக்களுக்கு வேலை வேணும். படிச்சவனுக்கு ஒரு வேலை வேணும், படிக்காதவனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அதே கிடைக்காதே. இருக்கிறவன் தான் கொள்ளையடிச்சுட்டு போறான், இருக்கிறவன் தான் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறான், இருக்கிறவன் தான் போறான். ஆனா திமுக ஆட்சி மேல மக்கள் வெறுப்பா இருக்காங்களா இல்ல பாராட்டுறாங்களா? திமுக ஆட்சியில வெறுப்பா இருக்காங்க. செவிக்க காசை கொடுத்தாத்தான் ஓட்டு போட்டுறாங்கல்ல. நம்ம மக்கள் பூரா காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுறாங்கல்ல. காசுக்கு தானே இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஓட்ட போட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவர் தலைமையில
பச்சை தமிழருங்கிறாரு, எழுச்சி தமிழருங்கிறாரு ஆர்பி உதயகுமார். தமிழன் கூட ஒத்த ஓட்டு கூட எடப்பாடி போனா ஒத்த ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ திமுக வெறுப்பு ஓட்டெல்லாம் எங்கே போகும்? ரெட்டலை இது சீமானுக்கு போகும், விஜய்க்கு போகும், பாஜகவுக்கு. பாஜகவுக்கு போகும். இப்போ இந்த அதிமுக தலைமையில் 20% ஓட்டில் வந்து இப்படி பிரிஞ்சு எல்லா ஓட்டும் போயிருங்கிறீங்களா? அம்மா வந்து 43% விட்டுட்டு போச்சு அம்மா. சிங்களான்னு செவிச்சது சிங்கம் செவிச்சு இதான் இவங்க 40 தொகுதியும் செவிச்சு கையில் கொடுத்து போட்டு மெஜாரிட்டியா 163 சீட்டை வாங்கி கையில் கொடுத்து போட்டு செத்து போயிருச்சு. ஆமாம், அது இவங்களுக்கு துப்புல இத்தனை வேற சேர்த்து வச்சு இப்படித்தான் விஜயகாந்த் வீணா பண்ணாப்புல, அது மாதிரி போய் எடப்பாடி வீணா போறாப்புல. எடப்பாடி போயுன்னா யார் ஓட்டு கட்டு பண்ணாலும் அடிப்பாங்க கண்டிப்பா. எல்லா தென் மாவட்டமெல்லாம் அடி வாங்குவாப்புல. அது எப்படிங்க ஒரு கட்சியோட பொதுச்செயலாளரை போய் அடிப்பாங்கன்னு அவ்வளவு சர்வசாதாரணமா எப்படி? அதெல்லாம் பூரா தொண்டங்கள்லாம் பூரா வெறி உடிச்சு போயிருக்காங்க. ஆமா, மக்கள் ஊராமே இப்படி ஒண்ணு எங்கன்னா போய் கட்டால இவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க, இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அம்மா வீட்டு வேலையிலே பேசுறாங்க, இவங்க ஒண்ணு சேர மாட்டேன்றாங்கன்னு. தனித்தனியா வந்தா யாரு ஓட்டு போடுவான்னு கேக்குறாங்க பொம்பளைங்க. நான் அம்மா வீட்டு வேலைக்கு போவேன், அம்மா வீட்டு வேலைக்கு போயிடல எல்லாரும் பேசுறாங்க, பேசவே முடியல. நம்ம அவங்க சொல்றத கேட்கத்தான் செய்யணும். நம்ம எழுத்து பேசுற மாதிரி நம்மள அடிக்க வந்துருவாங்க. ஒரு பன்னீர்செல்வம் வந்து நிபந்தனையற்ற முறையில் நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அது கேவலம், அசிங்கம். நீங்க எந்த பதவி கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு உறுப்பினர் கொடுத்தாலும் பரவாயில்ல, சீட்டு கொடுக்கலாம்னாலும் பரவாயில்ல, அதுக்கு நாட்டுக்கிட்ட கூட செத்து போயிடலாம். ஐயோ, என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, அது எது காலில் போய் விழுகணும்? இது அம்மா காலில் விழுந்தாலும் ஒரு புண்ணியம். ஆமா, எடப்பாடி காலில் போய் எதுக்கு விழுகணும்? ஆனா இவர் ஒரு 3 தடவை முதலமைச்சரா இருந்தவர் இப்படி வார்த்தை சொல்றாரு, அது எப்படி? இது பறவைன்னு பட்டப்பேர் வாங்கி அந்த அம்மா மேடையிலே வச்சு யாரும் செய்யாத சாதனையை ஓபிஎஸ் செஞ்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துட்டு போனதா இதுல காலில் விழுந்தா மறவேன்னு சொல்றதுக்கு கேவலம், அசிங்கம். அதான் இவர் வந்து நீங்க என்ன பதவி கொடுத்தாலும் பரவாயில்ல நான் சேர்ந்துக்கிறேன்னு கடைசியில சரண்டர் ஆயிட்டாரு. அந்த ஆளு சரணடைஞ்சு என்ன பிரச்சனை? முட்டாத்தனமான வேலை பாக்குறாரு. அதுக்குதான் இவர் ராஜன் செல்லப்பா சொல்றாரு ஒரு 6 மாசம் பொறுத்துருங்கிறாரு. ராஜன் செல்லப்பெல்லாம் ஒரு ஆள் அவங்க எல்லாம் காசுக்காக இது பண்றது. இங்க அம்மா இருக்கும் போதே அழகிரிக்கு பெனாமியா வேலை பார்த்தாள் ராஜன் செல்லப்பா. அப்படியா? ஆமா, அம்மா இருக்கும் போதே ராஜன் செல்லப்பா பெனாமியா இருந்தாள். அந்த அம்மா இருக்கும் போதே ராஜன் பூராமே துரோகிக்குதான். அழகிரியோட பினாமி தான் ராஜன் செல்லப்பாங்களா? அழகிரியோட பினாமியா இருந்தவர் தான் ராஜன் செல்லப்பா. ஐயோ, அப்புறம் புங்குடுகுடி இவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்குலாம் எப்படி அதிமுக சீட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. காசுக்காக வேலை பாக்குறாங்க இவங்க எல்லாம். மக்களுக்கு அதே காசு மக்கள்கிட்ட போட்டா மக்கள் அழகா இது பண்ணுவாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து விசாரணைன்னு வருது இல்லை, அதனால வேண்டி ஒரு 6 மாசம் நீங்க பொறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களும் சரண்டர் ஆகி வர்றாங்களோ? இதெல்லாம் சரண்டர் ஆகிறதெல்லாம் வேஸ்ட். யார்கிட்ட போய் சரண்டர் ஆகணும்? ஒருத்தர் காலில் விழுகிறது முட்டாத்தனம் இல்லையா? எனக்கு இந்த பதவி கொடுங்க, என்ன இதுக்கு இது கொடுங்க, நான் தென் மாவட்டம் ஃபுல்லாக ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு இவரும் ஒரு உறுதி கொடுத்து தென் மாவட்டம்லாம் ஒன்று காலையே விழுக வேண்டாம். தென் மாவட்டம் பூரா திருச்சிக்கு இங்கிட்டு பூரா தேவை இருக்குது. முக்குளத்தோர் செவுக்கியா வச்சிருவாங்க. இதுக்கு இப்ப முக்குளத்தூர்ல இப்ப ஜெயிக்கிறதுக்கு எசகிராசா வாராப்புல பூரா முக்குளம் பூரா ஒண்ணு சேருங்கன்னா பூராம 40 தொகுதிக்கு இப்ப முக்குளத்துல ஒண்ணு சேர்த்துட்டாப்புல. சென்னை வரைக்கும் இருந்துச்சுன்னா எசகிராசாக்கு தான் ஓட்டு விடுவோம். ஓஹோ, அப்ப இசக்கிராஜா தலைமையில வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லி ஒரு அணி புறப்படுதா? யாரு என்ன சொன்னாலும் எசகிராசா சொன்னாத்தே ஓட்டுன்னு ஆயிரும் இப்ப இனிமே. ஓஹோ, இது அம்மாவும் இல்ல எம்ஜிஆரும் இல்ல. ஆமா, எசகிராசா சொன்னாத்தே ஓட்டுன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. சரி, இப்ப இந்த கட்சி அதிமுக யாரு தலைமையில இருந்தா 2026ல ஆட்சியை பிடிக்கும்? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இவங்க இந்த அம்மையார் சசிகலா இருக்காங்கல்ல, சசிகலா இல்ல அம்மாதான் யாரு இப்ப தொண்டை பயிலாப்படி எம்ஜிஆர் பயிலாப்படி தேர்ந்தெடுத்தாத்தான் போச்சு. இவங்க காசுக்காக போனாங்கன்னா ஒருத்தர் கூட உருப்படி ஆக மாட்டாங்க. இப்ப இவங்களும் சசிகலா அம்மாவும் 90% வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவை போய் சொல்லுங்க. அந்த அம்மா இந்நேரத்துக்கு ஜெயலலிதா மாதிரி சிங்க பெண்மணியா இருந்தாத்தான் இந்நேரத்துக்கு ஒண்ணு சேர்ந்துக்கன்னு எப்ப எதனா 4 நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு
ஆமாம். அம்மா கட்சி நல்லா இருக்குன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்னா கூப்பிட்டு உட்காருங்கடான்னு 4 குருந்தியை பிடிச்சி சாத்துன்னு சாத்தி. ஆமா அப்படி பண்ணிருக்கணுமே. இவங்க ஆண்ட பரம்பரைங்கிற ஓபிஎஸ் சொல்றாரு, ஆளாத பரம்பரை. இந்த ஓபிஎஸ் சொல்றாரு, இந்த அம்மாவும் சொல்றாங்க 90% முடிஞ்சுங்கிறாரு. இது பொய்யா பேசுறாங்க. பார்க்கும்போது கடுப்பா இருக்கு, டிவியை பார்க்கும்போது கடுப்பா இருக்கு நமக்கு. எப்ப பார்த்தாலும் அதிமுக பத்தி பேசு. என்ன இதுல என்ன கௌரவம் பார்க்கணும்? கட்சியே நீ 30 வருஷமா கூட இருந்திருக்க. உட்காந்து எல்லாரும் உட்காருங்க. நான் என்னை தூக்குறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு? உட்காருங்க. மல்லு கட்டு. கடைசியில எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மையார் சசிகலா வந்து ஏதோ குறைக்குது, அதாவது நாயின்னே சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை. அது நாயின்னு சொன்னாலும் சரி பேயின்னு. இப்போ ஓபிஎஸ் எல்லாம் கண்டவையெல்லாம் பேசுறேன். அந்த மணியண்டை, சேலத்து மணியண்டை, பெங்களூர் மணியண்டை, ஐயோ அந்த ஆள்லாம் கழுவி ஊத்துறாரு. அவங்க ஊத்துறதெல்லாம் நான்லாம் போய் இதே பேட்டிக்கு என்னெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அவங்க நாரக்கிலே கிழிச்சிருவேன். நான் தான் சொல்றேன், ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரலையும் சொத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அவர்கிட்ட சொத்து இருக்குங்கிறாங்க. ஒரு 1000 கோடி செலவு பண்ணி ஒரு 50 மாவட்ட செலவு தூக்கி வச்சுக்க முடியாதா? அந்த ஆளுக்கு சொத்து, அவர் சேர்த்த சொத்துன்னெல்லாம் யாருமே சொல்லக்கூடாது. ஓபிஎஸ் சொத்தெல்லாம் மலையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவர் கட்சி சம்பாத்தியம்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஐயா எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து அந்த காலத்துல பசுக்கடை வச்சு, மாடு மேய்ச்சு, பசுக்கடை ஆட்டுக்கடையெல்லாம் வச்சு பெரியகுளத்துல போய் மலையெல்லாம் பிடிச்சி காத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கு 10 ஏக்கர் 20 ஏக்கர் காத்து வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க அண்ணன் தம்பி பூரா. சரி, அரசியல்லையும் இவர் சம்பாதிச்சிருப்பார்ல, இவர் ஏன் கொஞ்சம் செலவு பண்ணி சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு? அரசியல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம முக்குளத்தூருக்கே செய்யல, செய்யாம தானே எல்லா பேரும் கழுவி ஊத்துற முக்குளம் பூரா. அதை சொல்லுங்க. முக்குளத்துக்கு ஒரு பிள்ளைக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்கோம். வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ சொத்து கொடுத்து வச்சு இல்லாதவங்களுக்கு இதை செஞ்சுக்கணும். அந்த அம்மா சொல்லியே இந்த ஆள் கேட்கலையே. இப்போ ஒன்றும் இல்லை, வேற சமுதாயத்தெல்லாம் அவங்கவுங்க சாதியை சார்ந்தவங்கள வளர்த்து விட்றாங்க. இவர் ஓ பன்னீர்செல்வம் ஏன் வருஷத்துக்கு ஒரு 50 பேத்துக்கு முக்குளத்தூர் பெண்களுக்கு, மறவர் பெண்களுக்கு, அகமுடையர் பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு இலவச திருமணம் கூட பண்ணி வைக்கலாம். எந்த உதவி இவர் செஞ்சது இல்லையே. நம்ம முக்கோணத்துக்கு திருமணம் எல்லாம் இவர் செஞ்சு வைக்க வேண்டிய தேவையுமே கிடையாது. என்னைய கணக்கு எடுத்து போட்டா தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி விருதுநகர் மாவட்டத்துல தென்காசி மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா பூரா பணக்கார பையலா இருக்காங்க. எஸ்சி பூரா திருமாவளையம் கோசி பூரா பணக்காரங்க. என்னை கணக்கெடுக்க சொல்லுங்க, நான் பூரா வீடு வீடா போய் யாருக்கு சொத்து இருக்குன்னு நான். அது மாதிரி இப்ப தென் மாவட்டத்துல முக்குளத்துறையினை வந்து இந்த அதிமுக வச்சோ இந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு அரசியல் ரீதியா ஒரு எந்த ஒரு பதவி, வேலை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க அந்த பகுதியில் செஞ்சல. யாருக்குமே செய்யாதனால எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. ஆமா, இப்ப பூரா எஸ்சின்னு சொல்றாங்க. எஸ்சி சிறுபான்மை என்ன சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. ஆமா, யார் முஸ்லீம் குறையா இருக்கா? எஸ்சி யாரு கொடுக்கா? திருமாவளையம் கோச்சு குறையா இருக்கா? எல்லாருமே ஆனா வசதி வாய்ப்பா தான் இருக்காங்க. ஜான் பாண்டி ஆளுக்குன்னா கிருஷ்ணசாமி ஆளுங்க ஊரா சும்மா இது இல்லாம கண்டிக்கலாம இருக்காங்களா? பூரா சொந்த வீடு, காடு வேற, தோப்பு, சொந்த வீடு இல்லாதவங்கள சொல்லி அவங்களெல்லாம் வந்து திமுக வேற கட்சியெல்லாம் அவங்கவுங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களும் அவங்கவுங்க வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா ஓ பன்னீர்செல்வமோ சாதின்னு ஒன்னா போயிடுறாங்கல்ல. இப்ப எஸ்சிக்கு ஒண்ணுன்னா கூடிடுறாங்கல்ல. ஆனா முக்குளத்தூருக்கு ஒண்ணுன்னா யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்களே. முக்குளத்தூருக்கு ஒண்ணுன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லாம் நெதம் ஒரு கொலான்றாங்க, நெதம் ஒரு இது பண்றாங்க. எவனும் கேட்டு கொடுக்க மாட்டேன், கவர்மெண்டே கேட்க மாட்டுக்கு. இதை திருப்பரங்குன்றத்திலே பாருங்க, பிஜேபி காணுன்னா பிஜேபி இதெல்லாம் பண்ணிச்சுருந்தாங்க. அவன் ஆடு வெட்டுவானா, கடா வெட்டுவானா. இதுக்கு முன்னாடியா அப்படி தெரியாம செஞ்சுட்டு அப்புறம் இல்லை. ராமநாதபுரத்து இப்போ எம்பிக்கு இங்க என்ன சொல்லி மதுரையில புரியன் கோயில் என்ன சொல்லி நீ கடா வச்சு அறம்பலாம இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அறம்பலாம அந்த காலத்துல மன்னர்கள் ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். மன்னர்கள் விட்டுட்டாங்க, மலையில வச்சு தற்கா வச்சு கொண்டு விட்டுட்டாங்க. பெருந்தன்மையா அதே மாதிரி போய் பெருந்தன்மை போய்கிட்டே இருக்க வேண்டிய இது என்ன ஜாதி பிரச்சனை உண்டாக்கி இருக்காங்க. சாதின்றாங்க, கவர்மெண்ட் ஜாதி கேட்குறது எது கேட்கணும்? சாதி இல்லாம சாதியே இல்லைன்றவங்க ஜாதி எதுக்குன்னு நீ எங்க போனாலும் நீ என்ன சாதின்னு கேட்குறாங்க. கம்மாவட்டு வழியிலேயே பிசி ஓசின்னு போடுறாங்க, எஸ்சின்னு பிரிக்கிறாங்க, அட்டையை பிரிக்கிறாங்க. சரி, இப்போ அதிமுக நிலைமை என்னதான் இவர் வந்து கடைசி வரலையும் அதிமுக நிலைமை எல்லாரும் ஒண்ணு சேராட்டா ஒத்த ஓட்டு. விஜய்க்கெல்லாம் ஓட்டெல்லாம் விஜயெல்லாம் ஜெயிச்செல்லாம் வர முடியாது. ஆமா, விஜயெல்லாம் சீமானு வரமாட்டான். விஜய் பேசுறதுல
தேவரை பத்தி பேசுறதுனால அதுலயும் கொதிச்சு போயிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டமெல்லாம் ஆ. உள்ள வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. மக்களை பத்தி செம்பராட்டு கூட்டம், மக்களை பத்தி தெரியாது இவங்களுக்கு. ஆமா. கூட்டத்தை பார்த்தே ஓட்டு வந்துடும்னுலாம் நினைக்க முடியாது. அம்மானா அம்மாவுக்கு கிடைக்கிற மரியாதை, எம்ஜிஆருக்கு கிடைச்ச மரியாதை அது வேற. ம். எடப்பாடி பேச்சுக்கோ ஓபிஎஸ் பேச்சுக்கோ மற்ற பேருக்கு மக்களா ஓட்டு இன்னாருக்கு போடணும், இவங்க நல்லது செய்வாங்கன்னு அவங்க மனசுக்குள்ள புகுந்தாத்தான் ஓட்டு கிடைக்குமா வச்சு, இல்லாட்டா காப்பிட்டா வேலை போவாங்க. இவங்க சரி 2021க்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஜெயிலேருந்து வந்தாங்க அந்த அம்மா, அதான் சசிகலாம்மா. அப்பயே அந்த அம்மா வந்த உடனே போய் ரெஸ்ட் எடுக்கணும் போயிருச்சுல. போய் டக்குன்னு ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு போயிருக்கணுமே. ஆ, வந்த உடனே நீ ஆபீஸுக்கு போயிருந்தேன்னா நீ நல்லா திங்க பண்ணு. அந்த அம்மா அவ்வளோ துணிச்சல் இருக்கும். சும்மா போய் அம்மா சமாதியில ஓங்கி அடிக்கவும் நீ போய் உட்காந்துருக்கவும் இது என்ன வேலையா? இது 3 தொலைக்கு போய் தென் மாவட்டத்துல எல்லாம் போய் போய் பேசிட்டு வந்து என்ன பேசுன? உன் பேச்சு ஒத்த பேச்சு கூட அம்மா திங்கப்பெண் மாதிரி இல்ல. ஆனா இந்த அம்மா பேச வேண்டாமா? கணாருன்னு பேச வேண்டாமா? இல்ல எல்லாத்துக்கும் அம்மா மாதிரி வருமானு சொல்ல முடியாது. ஆனா இந்த அம்மா சசிகலா அம்மா தலைமையில் இந்த கட்சி, இவங்க பொதுச் செயலாளர் வந்தா கட்சி எப்படி இருக்கும்? எல்லாம் ஒண்ணா இணைஞ்சா. பொதுச் செயலாளர் 5 வருஷத்துக்கு வர முடியாதுல்ல இந்த அம்மா. கட்சியோட பொதுச் செயலாளரா வரலாம், முதலமைச்சரா தான் போட்டியிட முடியாது. போட்டியிட முடியாது. அந்த அம்மா மக்கள் தேர்ந்தெடுக்கணுமே முதல்ல. மக்களுங்க இவங்க வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன்ல யார் நிக்கிறாங்களோ அவங்கள ஒருத்தர் முதலமைச்சரா. நான் வேணா அந்த அம்மா வேணா பொதுச் செயலாளர்னு சொல்லலாம் தம்பி. இப்ப பைலாப்படி எம்ஜிஆர் எழுதி வச்சிருக்க தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும்னா தொண்டர்களை போய் முதல்ல பார்க்கணுமே. ஓபிஎஸ் போய் தொண்டர்கிட்ட காலில் விழுகணும், இந்த அம்மா போய் தொண்டர் காலில் இவங்க காலில் எதுக்கு விழுந்துக்கிட்டு போய் ஒரு வேண்டான்றது மக்கள் காலில் விழுகணும். ஊரா போய் மக்களை சந்திச்சாதான் ஓட்டு கிடைக்கும். இவங்க காலில் போய் மக்களை சந்திக்கணுங்க. இப்ப ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டு இருக்காங்க. இவர் என்னன்னா நான் எந்த நிபந்தனையும் வேண்டாம் நான் சேர்ந்துக்கிறேங்கிறாரு. இந்த அம்மா 90 சும்மா இவரெல்லாம் நிபந்தனை வேண்டாம் 2 ஆம்பளை பிள்ளை பத்துக்கு அவங்க பேசுறதுக்கு ஒன்றும் உருப்படி இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் இவங்களை விட்டு போட்டு போய் காலில் ஊரா போய் காலில் மக்களை சேர்த்து கூட்டத்தை சேர்த்து அவங்க மூஞ்சில முறையில அடிக்கவா? அதை விட்டு போட்டு ஊரா போனோம்னா அதுக்கு கையில இருந்து காசு போட்டு செலவு பண்ணணும்லங்க. அது செலவு பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேன். அப்பனா உட்காந்துருக்கணும். அப்பனா காசு கொடுப்பாச்சு இங்க கரங்க 1000க்கு 2000 அப்ப வந்து ஜானி ஜேனின்னு இருந்துச்சு. அதனால வந்து ஒன்னா நினைச்சாங்க. இப்ப வந்து அதிமுகங்கிற ஒரு அணி வந்து அது எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காரு. ஒருவேளை வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு இருந்திருந்தாருன்னா சரி இவர் ஒரு அணியா இருக்காரு, இவர் ஒரு அணியா நினைக்காரு, 2 பேர்த்தையும் ஒன்னா இணைக்கணும்னு நினைப்பாங்க. இவர் ஒரு ஆள் தானே இருக்காரு. அதைத்தான் சொல்றேன், மக்கள்கிட்ட போய் கேட்கணும்ன்று. இவர் ஒருவேளை வந்து எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 50 லட்சம் பேரை சேர்த்துருந்தாருன்னா சரி இவர்கிட்ட ஒரு டீம் இருக்கு, ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி 2 பேர்த்தையும் இணைக்கணுமாங்க. ஆனால் இவர் வந்து எந்த அணியும் அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக போடலையே. அவர் எந்த அணி அம்மாவுக்கு துறவு பண்ண மாட்டாரு. அவர் ரத்தத்தில் ஊறினது. அவங்க அந்த காலத்தில் அவங்க குடும்பம் பூரா காங்கிரஸ் குடும்பம். எல்லா குடும்பமே காங்கிரஸ் குடும்பம் தான். காங்கிரஸ் வீணா போனதுனால தான் இப்போ அம்மாட்ட போய் சேர்ந்து அம்மாட்ட போய் அந்த ஆள் அம்மா உசுரா இருப்பாரு. அதனால பிரச்சனையே கிடையாது. இப்ப ஒன்னே மக்கள் எடப்பாடிட்டு நிபந்தனை இல்லாம அவன் காலில் போய் எதுக்கு விழுகணும்? இவன் போய் மக்கள் காலில் விழு, ஊரா போய் மக்களை திரட்டு, மக்கள் காலில் இருந்து உனக்கு தொண்டர் படையை போட்டுமா? தொண்டர் படையை வச்சு ஜெயிச்சுட்டு வரவா? சும்மா போய் எடப்பாடி என்ன ஒன்னே விட பெரிய இவர் வந்து கடைசியில இந்த நிபந்தனையற்றன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டிவிக்கார ஒரு தாடிக்காரன் பேசுறியா, முட்டா பையன் அந்த பையன் இந்த பையன் துறவின்னு பேசுறியா? ஆமா, ஒரு ஒல்லியா ஒருத்தன் ஒரு 100 கிராம்ல ஒரு எலும்பு எலும்ப வச்சுக்கிட்டு துறையின்றேன் அந்த பையன் இந்த பையன். ஆமா, தினகரன் எல்லாம் வாடா போடான்னு பேசுறாரு. ஓ பன்னீர்செல்வம் அவன் வேங்குறாரு. அந்த ஆளு அவன் வென்றியா? என்ன டிவி இவங்க எல்லாம் என்ன சேனல் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு மரியாதை வேண்டாமே? நம்மளமா நாங்கெல்லாம் பேச மாட்டோமா மரியாதை இல்லாம? ஒன்னும் மக்களை பார்க்கணும். எடப்பாடி நாள்ல எல்லாம் விழுகிறதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சம்மதமே கிடையாது. அப்படியெல்லாம் விழுந்து போய் ஒரு வேளை ஒன்னா இணைஞ்சா கூட நீங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணோம்னா நாங்கள் இனிமேல் எசக்கி ராசா பின்னாடி தான் போவோம். திருநெல்வேலி மாவட்டம் எசக்கி ராசா வருவோம். அப்படி எசக்கி ராசா சொல்றதான் நாங்கள் கேட்போம். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் கடைசியா. எங்களுக்கு முக்குளத்தவருக்கு தேவர்னு பட்டம் கொடுக்கணும். யார் எங்களுக்கு நல்லது செய்யறாங்களோ என்னைய பொறுத்தவளுக்கு படித்தவனுக்கு ஒரு வேலை கொடு, படிக்காதவனுக்கு ஒரு வேலை கொடு.
ஆ. நான்லாம் காசு வாங்கி இதுனா வரைக்கும் காசு வாங்கி நான் ஓட்டு போட்டதே கிடையாது. இன்னைக்கும் பஞ்சாயத்துல எல்லாம் காசு வாங்காம தான் எஸ்சி வீட்டு பொம்பளை தான் பிரசிடண்ட்டுக்கு நின்னா. ஆ. 100 ரூபாண்ணா, 100 ரூபாய நீயே வச்சுக்கோ, பிச்சை காசு யாருக்கு வேணும்? ஓட்டு போடுறோம், நாங்க கேட்கறதா நான் செஞ்சு விடுங்க. இந்நேரம் வரைக்கும் என்கிட்ட மட்டும் பிரசிடண்ட் வாலாட்டவே மாட்டான். சரிக்கா, நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வம், அம்மையார் சசிகலா, டிடிவி, தென்னக்காரன், ராசன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார், இன்னும் எல்லாருமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிறோம்னு ஓபிஎஸ், சசிகலா, அம்மையார் சசிகலா எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறோன்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு ஐயா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து ஓட்டு கேட்டால் ஓட்டு போடுவீங்களா? எடப்பாடிக்கெல்லாம் ஓட்டே விழுகாது. அப்புறம் ஒன்னா சேர்ந்து இல்லைங்க, ஒன்னா சேர்ந்தா ரெட்டலைக்கு ஓட்டு கிடைக்கும், எடப்பாடி முதலமைச்சருக்கு ஓட்டு கிடைக்காது. பாப்பா அந்த எடப்பாடிங்கிற தலைமையே மாறணுங்கிறீங்களா? ஆமா, எடப்பாடி தலைமையே மாறணும். என்னங்க எடப்பாடியே மாத்தணும். எடப்பாடியை மாத்தி செங்கோட்டையும் கூட பரவாயில்ல, எடப்பாடியே மாத்தணும். இல்லை, அவரு கிட்டத்தட்ட நான் 1000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன், நீங்க வந்து பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாராமே. யாரு? ஓபி எடப்பாடி பழனிசாமி தான். 1000 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன், இன்னைக்கு வந்து பொசுக்குன்னு நீங்க வந்து எல்லாம் என்னை விட்டு நீங்க போங்கங்கிறீங்க, எப்படி சரிப்பட்டு வருங்கிறாராமே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல எடப்பாடி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலையா? சசிகலா கொடுத்த அம்மா செவிச்சதுல இப்போ முதலமைச்சர். அதனால வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. நீ 1000 கோடி எதுவும் கொடுக்குற? நீ உன்னை என்ன மக்களா தேர்ந்தெடுத்தாங்க? நீ 1000 கோடி நீ வேணும்னு வந்தாங்க பதவி தக்க வைக்க நீ கொடுத்தேன்னா அதுக்கு கொடுத்தவங்கிட்ட தான் கேட்கணும். மக்களா வாங்கினாங்க, நாங்களா வாங்கினோம்? அது கிடையாது. மக்களுக்கு நீ காசு கொடுத்து நீ செவிக்கலையே. உன்னைய செவிக்க வச்சது சசிகலாவா போடி வாடி புங்கச்சின்ட்ட. ஆமா, மக்களா நாங்க நம்ம ஓட்டு போடல, தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலையே எடப்பாடியே. அப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடி நிப்பாட்டினாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? விழுகாது, ஏற்றுக்கிற மாட்டோம். ஓட்டே விழுகாது, எடப்பாடிக்கு ஓட்டே விழுகாது. எடப்பாடி இல்லாத தலைமையே இருக்கணுங்கிறீங்க. எடப்பாடி இல்லாம தலைமை தான் இப்ப ஓட்டு கிடைக்கும். உதயகுமாருக்கும் ஓட்டு கிடைக்காது. ராஜன் செல்லப்பா? ராஜன் செல்லப்பாவுக்கும் ஓட்டு கிடைக்காது. கல்ல விட போட மாட்டாங்க முதல்ல மதுரையில. செல்லூர் ராஜு அப்படித்தேன். செல்லூர் ராஜா மதுரைக்கு அதே 3 உரிமை 4 உரிவா கிடக்கு மதுரையில. நாங்கெல்லாம் கட்சிக்கு வேலை செஞ்சவங்க, ஓட்டுக்கு கூட போய் வேலை செஞ்சு பார்க்க போய் தான் இவ்வளவு ஆதங்கத்துல நம்ம பேசுற, எல்லாட்ட பேச மாட்டேன் நம்ம. சரிம்மா, சரிக்கா. அப்ப நான் கடைசியா ஒரே ஒரு இது, ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அம்மையார் சசிகலாவுக்கும் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? ஒரு அன்பான கோரிக்கையா? அன்பான கோரிக்கை, எல்லாரும் ஒண்ணு சேரணும். மக்கள்கிட்ட கோரிக்கையை வச்சு மக்கள் வந்து யாரு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான். பொதுச் செயலாளர் முதலமைச்சர் எல்லாம் யாருமே இருக்க முடியாது. ஜெயலலிதா பேர சொன்னாக்கா ஓட்டு எத்தனை பேர் நின்றாலும் 234 தொகுதியிலேயே ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி நிக்க கூடாதுங்கிறீங்க. எடப்பாடி நான் தான் போனேன். இந்த இப்ப அவினாசில போய் உட்காந்து எடப்பாடி போட்டா மட்டும் அது என்ன கட்சிக்காரங்க இல்லைன்றாங்க, பொய் பராடு. கட்சிக்காரங்க எல்லாமே பிறகு எடப்பாடி போட்டா மட்டும் ஸ்கிரீன்ல போடுவாங்களா? ஆமா, விவசாய சங்கத்துல உள்ளவங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணி பண்ண மாட்டாங்களா? ஏழை முட்டா பையன் நினைச்சுக்கிறேன். பூனை பால் குடிச்சுனா பூலவமெல்லாம் இருட்டுன்னு டிவியில பாக்குற மக்களுக்கே, உலகத்துல உள்ள மக்களுக்கே அவனே பிச்சைக்கார தார் கம்பு கூட இல்லாம தன்னால கஞ்சிக்கலாம அழுதுகிட்டு இருக்காங்க. ஆமா, விவசாயிகள் எப்படி லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல செலவு பண்ணி எப்படி அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? வீட்டுக்கு பிள்ளைகளுக்கா வாங்கி கொடுக்க வக்கலாம இருக்காங்க. விவசாய குடும்பம் மட்டும், கவர்மெண்ட் குடும்பமும் கட்சிக்காரன் தான் பழைக்கிறாங்க. ஆமா, கட்சிக்காரங்க தொண்டர் கூட கிடையாது, அதுல முன்னோடியா இருக்கிறவங்க தான் பழைக்கிறாங்க. செயலாளர் கூட ஒரு கையெழுத்து போட்டு அவனுக்கு 5000 10,000 கிடைக்குது. சொன்ன ஒரு ஓட்டை போட்டுட்டு செவனேன்னு இருக்கேன். இவங்க சட்டப்படி இவங்க வந்து மக்கள் ஓட்டு போடணும், பொட்டியை வைக்கணும். மக்கள் யாருக்கு அதிகமா ஒத்த ஓட்டு இருந்தாலும் அவங்கதான் இது பொட்டியை வைக்கணும். பொட்டி வச்சு ஊரா பொட்டி வைக்கணும். இல்லாட்டா தொண்டர்களால் தேர்வு செய்யப்படணும் பொதுச்செயலாளர். ஆனா அப்படி தேர்வு செய்யப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து அதுக்கு முன்னிலைப்படுத்தினா நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறீங்க. முன்னோடியே பார்த்தா எடப்பாடி முன்னிலைப்படுத்தினா ஓட்டே கிடைக்காது. சரி, ஓகே. பல்வேறு ஓட்டு ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு, ரெட்டலைக்கு ஓட்டு, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு, எடப்பாடிக்கு ஓட்டு கிடையாது. பல்வேறு கருத்துக்களை நீங்க ஓபிஎஸ்க்கும் ஆதரவா சொல்லாம, அம்மையார் சசிகலாவுக்கும் ஆதரவா சொல்லாம, ஜெயலலிதாமா தான் எங்களுடைய உயிர், அதுதான் சிங்க பெண்மணி அப்படின்னு பல்வேறு. ஆமா, சிங்க 100% சிங்க பெண்மணி. இந்நேரம் இருந்தா
திமுக காரன்னா சுண்டக்காரன் துணியக்காரன் ஓடணும். இப்போ ஸ்டாலின் எல்லாம் இப்படி பேசவே முடியாது. உதயநிதி இன்ப நீதிக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிருக்கோம். பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களோட அதிமுக எல்லாம் ஒன்றா இணைஞ்சு புதியதொரு பொதுச்செயலாளர் அமைந்து அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிற உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களுக்கா வச்சுட்டுங்களா? சந்தோஷம். நன்றி.